காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 47 வயது ஹரிகிருஷ்ணன், 38 வயது பவானி தம்பதியர். இருவரும் அதே பகுதியில் பேரம்பாக்கம் தண்டனம் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வந்தனர். சம்பவத்தன்று மேவலூர் குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஹரிகிருஷ்ணன் மீது அதிவேகமாக சென்ற கார் ஒன்று மோதியது. இதில் ஹரிகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சில தினங்கள் கழித்து ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள், அன்று நடந்தது விபத்து அல்ல, உன்னை கொலை செய்வதற்கு நடந்த முயற்சி என்று குண்டை தூக்கி போட்டனர். என்னை எதற்காக, யார் கொலை செய்ய வேண்டும் என்று வெள்ளந்தையாய் கேட்ட ஹரிகிருஷ்ணனுக்கு அந்த மர்ம ஆசாமி சொன்ன ஒவ்வொரு தகவலும் தலையில் இடியை இறக்குவது போல இருந்தது. உன்னை கொல்வதற்கு 15 லட்சம் ரூபாய் கூலி பேசி 2 லட்சம் ரூபாயை உனது மனைவி அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறாள். முதல் முயற்சியில் நீ தப்பித்துக் கொண்டாய். தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டுமானால் 5 லட்சம் ரூபாய் கொடு, உனக்கு உயிர் பிச்சை போடுகிறோம் என்று கனிவோடு பிளாக்மெயில் செய்திருக்கிறார்கள். தனது மனைவி பவானி தூண்டுதலின் பேரில் இந்த கொலை முயற்சி சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தெரிய வந்ததை அடுத்து ஹரிகிருஷ்ணன் உஷாராகி உடனடியாக இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்தார். இதையடுத்து விசாரணையை முன்னெடுத்த போலீசார் ஹரிகிருஷ்ணன் மனைவி பவானி, பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜ், கூலிப்படையைச் சேர்ந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ், விஜய், மணிகண்டன் ஆகிய 5 பேரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகின. ஹரிகிருஷ்ணனின் கடையில் திருவாரூரை சேர்ந்த 36 வயது மதன்ராஜ் என்பவர் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்து வந்துள்ளார். அவர் பவானிக்கு பிரியாணி பக்குவம் சொல்லிக் கொடுப்பது போல பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஒரு கட்டத்தில் அது திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியது. இதையடுத்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தனர். அரசல் புரசலாய் இதனை அறிந்த ஹரிகிருஷ்ணன் பிரியாணி கடையில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்தார். இதில் மனைவி பவானி மாஸ்டர் மதன்ராஜுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் பதிவானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹரிகிருஷ்ணன் தனது மனைவி பவானியை கண்டித்ததோடு கடையில் வேலை பார்த்த மதன்ராஜை இனிமேல் கடைக்கு வர வேண்டாம் என்று வேலையை விட்டு நிறுத்தி உள்ளார். காதலுக்கு தடை போட்டதால் ஆத்திரமடைந்த பவானியும் மதன்ராஜும் தங்களது காதலுக்கு தடையாக இருக்கும் கணவர் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய திட்டமிட்டனர். இதற்காக இருவரும் சேர்ந்து திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த கூலிப்படையினரை அணுகி 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 2 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். இதனை அறியாத ஹரிகிருஷ்ணன் வழக்கம் போல மனைவியுடன் பேசியபடி பிரியாணி கடைக்கு சென்று வந்துள்ளார். சம்பவத்தன்று மேவலூர் குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளில் தனியாக சென்ற ஹரிகிருஷ்ணனை கூலிப்படை கும்பல் கார் ஏற்றி கொல்ல முயன்ற போது அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதால் பிரியாணி காதலர்கள் தரப்புக்கும் கூலிப்படையினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு மதன்ராஜ் பிரச்சனை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் கூலிப்படையினர் ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கனிவாக டீல் பேசியதும் போலீஸ் விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த ஹரிகிருஷ்ணனின் மனைவி பவானி, அவரது காதலன் மதன்ராஜ் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்தார். திருமணத்தை தாண்டிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவியே கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.